அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், என்ன அப்டேட்டை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் வறுமை கோட்டிற்கும் நடுத்தர குடும்பத்திற்கும் கீழ் இருக்கக்கூடிய ரேஷன் அட்டை வைத்திருக்கிறார்களோ குடும்ப தலைவிகளுக்கு 3 முக்கியமான அறிவிப்புகளும் இன்று மற்றும் 2 நாட்களுக்குள் உடனே இந்த அப்டேட்டை நீங்க முடிக்கல அப்படின்னா உங்களுடைய ரேஷன் அட்டைகள் முழுமையாக முடக்கப்படும், ரத்து செய்யப்படும் என்றும், அதே போல ரேஷன் கடைகளில் இந்த ரேஷன் அட்டையை வைத்து நீங்கள் மானிய விலையில் பெறக்கூடிய அரிசி, சர்க்கரை போன்ற கோதுமை போன்ற பொருட்கள் இனிமே வாங்க முடியாது என்றும் அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கிறாங்க. இது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்குங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா என்னென்ன வகையான அட்டைகள் அப்படின்னா பிஹெச்ஹெச், என்பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த 3 வகையான அட்டைதாரர்களும் கட்டாயம் இந்த வீடியோ நீங்க பார்த்தே ஆகணும். உங்களுக்கான ஒரு முக்கியமான அப்டேட் தான் இந்த வீடியோ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதே போல கேஒய்சி பண்ணாத அட்டைதாரர்கள், மொபைல் நம்பர் இணைக்கப்படாத அட்டைகள், ஆதார் இணைக்கப்படாத அட்டைகள், ஸோ இந்த மாதிரி நிறைய முக்கிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ இது எல்லாமே தெளிவா துல்லியமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு தரப்புல இருந்து வரக்கூடிய மிக மிக முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடனேவும் ஈஸியாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழுமையான தகவலும் அப்டேட்ஸும் என்ன ஏதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். தமிழகம் முழுவதும் உள்ள நியாய விலை கடைகளில் ஆகஸ்ட் 8ஆம் தேதி, அதாவது நேற்றைய தினம், சரிங்களா, 9 ஆகிய 2 நாட்களில் குடும்ப அட்டைதாரர்களுக்கான சிறப்பு முகாம், அதாவது கேஒய்சி பண்ணுவதற்கான நடைபெறுகிறது. இதுவரை கைரேகை பதிவு செய்யாதவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு தங்களது கேஒய்சி நடைமுறையை நிறைவு செய்யலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதற்காக சம்பந்தப்பட்ட குடும்ப அட்டைதாரர்கள் தங்களது ரேஷன் கார்டு மற்றும் ஆதார் அட்டையை எடுத்துக்கொண்டு அருகிலுள்ள ரேஷன் கடைகளுக்கு நேரில் செல்ல வேண்டும் என்றும், அங்கு கைவிரல் ரேகை பதிவு செய்வதன் மூலம் கேஒய்சி செயல்முறையை மேற்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல தற்போது தமிழகம் முழுவதும் செயல்பட்டு வரும் அனைத்து நியாய விலை கடைகளிலும் இந்த சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு தேதியில இந்த முகாம்கள் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள பயனாளிகள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி குறிப்பிட்ட தேரத்தில் இந்த கேஒய்சி பணிகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு உறுதியளிச்சிருக்காங்க. அதே போல மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி முன்னுரிமை குடும்ப அட்டைகள் மற்றும் அந்தியோதயா அன்ன யோஜனா அட்டைதாரர்கள் இடம்பெற்றுள்ள அனைத்து உறுப்பினர்களின் விவரங்களையும் கைரேகை அடிப்படையிலான பயோமெட்ரிக் கேஒய்சி மூலம் சரிபார்த்து உறுதி செய்யும் பணி நடைபெற்றது வருகின்ற கடந்த 2023 அக்டோபர் மாதம் தொடங்கிய இந்த பணியில் இதுவரை 95.86% நிறைவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்னும் கேஒய்சி செய்யப்படாமல் உள்ள பதிவுகளையும் முழுமையாக நிறைவு செய்வதற்காக மாநிலம் முழுவதும் 2 நாட்கள் முகாம் நடைபெறுகிறது. மீதமுள்ள பயனாளிகளின் பதிவுகளை விரைவாக சரிபார்த்து 100% கேஒய்சி பணியை முடிப்பதே இந்த சிறப்பு முகாமின் முக்கிய நோக்கமாகன்றதை உறுதியளிச்சிருக்கிறாங்க. ஸோ சீக்கிரமா எல்லாரும் அப்டேட் பண்ணிக்கோங்க. அதே போல குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள அனைத்து உறுப்பினர்களும் வயது வரம்புக்கு உட்பட்ட குழந்தைகள் உட்பட்ட தங்களுக்கு அருகிலுள்ள நியாய விலை கடைக்கு சென்று கைரேகை அடிப்படையிலான கேஒய்சி பதிவை மேற்கொள்ள வேண்டும். இதற்காக குடும்ப அட்டை மற்றும் ஆதார் அட்டை ஆகிய 2 ஆவணங்களையும் தவறாமல் எடுத்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உங்க ரேஷன் அட்டையில எத்தனை மெம்பர் உறுப்பினர்கள் இருப்பாங்களோ அந்த அத்தனை பேருமே, ஒரு குடும்பத்தில் 2 பேர் இருப்பாங்க, ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருப்பாங்க, அந்த 5 பேருமே கட்டாயம் கேஒய்சி அப்டேட் பண்ணணும், கைரேகை விதல் பதிவு செய்ய வேண்டும் என்றதை உறுதி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆகையினால சீக்கிரமா எல்லாருமே இந்த அப்டேட்டை முடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. அதுவும் குடும்ப அட்டையில் இடம்பெற்ற அனைத்து உறுப்பினர்களும் வயது வரம்புக்குட்பட்ட அனைத்து, அதே போல ஆதார் கேஒய்சி சரிபார்ப்பு பணியை உரிய முறையில் நிறைவு செய்வது மிகவும் அவசியமாகும். இதன் மூலம் எதிர்காலத்தில் அரசு சார்பில் வழங்கப்படும் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மற்றும் பல்வேறு நலத்திட்டங்களின் பயன்கள் எந்தவித தடையுமின்றி தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால இதை தெளிவா கட்டாயமா அப்டேட் பண்ணிக்கோங்கன்றத உறுதியா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே இந்த அப்டேட்டை நீங்க சீக்கிரமா முடிச்சிடுங்க. ரொம்ப ரொம்ப அவசியமானதுங்க. கட்டாயம் இந்த வறுமை கோட்டிற்கும் கீழ் இருக்கக்கூடிய அட்டைதாரர்கள் பிஹெச்ஹெச், என்பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த 3 அட்டைதாரர்களும் கட்டாயம் இந்த அப்டேட்டை பண்ணிடுங்க. தேங்க்யூ.